அம்மா நம்ம வீட்டு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இன்னைக்கு? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன். உப்புமா செய்யுங்க. சரி செஞ்சிடலாம், வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுட்டோம், சூடு ஏறிடுச்சு. இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம், வேர்க்கடலை சேர்த்தாச்சு. இப்போ 2 காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 வெங்காயம். வதங்கும் போது பச்சை பட்டாணி கொஞ்சம், பச்சை பட்டாணினா காயில் உரிச்சுது, பாதி தக்காளி. அவ்வளோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. தேவைக்கு சால்ட்டு. பட்டாணி போட்டதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ ரவை சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு பட்டாணி. ரவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், ஒரே டைமில் போட்டால் கட்டி விழுந்துடும். அதனால் இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டால் நெய் உப்புமா. உப்பு அதிகமாக போடக்கூடாது, நெய் தான் போடணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மாங்காய் ஊறுகாய், வாங்க சாப்பிடலாம்.